நாட்டில் கற்ற எனக்கு பெரிய காரியம் செய்கிறார். நான் பாவியாக மட்டுமில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது போல அப்பா பாஸ்டர் இருக்கிறேன். நான் பாவம் செய்யும்போது அது பாவமாக எனக்கு தெரியல, அது துரோகமாக தான் தெரியுது. என் ஆண்டவர் நான் துரோகம் செய்வேன், இது மட்டும் என் ஆண்டவர் காட்டுகிறேன். இது மட்டும் நான் எத்தனை பேருக்கு பார்க்கிறேன், எத்தனை பேருக்கு குரூப்ல இருந்து எத்தனை விதம் செய்வேன் தெரியும். எத்தனை பேர் நண்பர்கள் இருக்காங்க. என்னை பற்றி பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இருக்கும்னா, எனக்கு ஒரு நான் ஒரு ஜோம் என்பது பாவம் செய்யும்பொழுது ஈஸியாக இருந்துச்சு. ஒரு அப்பொழுது காரணம் மட்டு வாசல வந்தா என்னை கொண்டு போகணும் என்று சொன்னேன். அப்போ என்னை திரும்பிட்டேன். கல்யாணத்தை வந்துச்சு. நான் கேட்ட வரை அவங்க தம்பியில் கல்யாணம் மட்டும் இருக்குது, அது மட்டும் என்னை வச்சு. அப்போ நான் திங்கட்கிழமை ஆச்சு, சின்ன நேரத்தில் ஞாபகம் இல்லை, வேலை அடிக்கிறாங்க. நம்மளால் படிப்பிச்சோம். அப்பா என்னை கொண்டு போறாங்க. பாவம் செய்யும் பொழுதெல்லாம் கொண்டு போறேன், உங்களை துன்பப்படுத்தும் போது என்னை கொண்டு போறேன். ஆண்டவரே இப்ப என்னை கொண்டு போறேன், மெதுவாக நடக்கட்டும். நான் ஜோம் பண்ணி வேலை அடிச்சு அந்த வாய்ப்பு சொல்லி நான் வார்த்தை சொல்லி அப்ப திரும்ப கோபி வந்தாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு என்னடா அவங்களுக்கு தெரியும் தெரியாது. வந்து சொன்னாங்க என்னாச்சு இதாச்சு. ஒரு 400 ஃப்ளைக்காக கொண்டு வைப்பாங்க. நான் இருந்தாங்கன்னா காட்டிட்டு வா. சரி சந்தோஷப்பட்டேன். ஓகே அப்படின்னு நான் அதை பிள்ளை கட்டி கொண்டு விட்டேன். இதே சம்பவம் திருப்பி 2000 ஃப்ளைக் காட்ட வேண்டிய நிலைமை இதே சூழ்நிலை. அது பழைய பாவம் செய்யும்போது ஒரு துன்பப்படுத்தும் போது தெரியாது. 2000 ஃப்ளைக் எங்கே போகுது. அப்பா கிடைச்சு அப்பா இங்கே இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற. எப்படி நான் செய்வதை எனக்கு தெரியல. இப்போ நான் எப்படி சொல்லி போனேன். எனக்கு விசாரணை எனக்கு கூப்பிட்டு போட்டு உள்ளுக்கு போட்டேன். அதனால அந்த ஜெயில் வாழ்க்கையில் நான் சாகிச்சேன். வாயில் எடுத்து நான் தூக்கு புறம் நினைச்சேன். ஒரு பிள்ளையில இருக்கும்போது கொண்டு போய் இப்ப ஆண்டவர்கள் இருக்கும்போது என்னை கொண்டு போறாங்க. அப்பொழுதுதான் நான் காவிரி தூதர் நான் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. தேவனுடைய பிரசன்னத்தை நடக்கூடிய இருந்துச்சு. அப்ப நான் கிழமைக்கு தெரியும் சில காரியங்கள் சொன்னேன். அப்ப நான் கவிதை சொன்னேன், நீ எப்படி கவலைப்படுற 4 நாள் ஆச்சு. ஜெரேமியா 33 வந்துச்சு. இது என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உடம்பேற்றாச்சு. அப்போ உணவன் படித்து நான் கூப்பிட்டேன். கர்த்தாவே இந்த ஜெயில் வாழ்க்கையில் இருக்கப்பா தாங்க முடியல, தாங்க முடியல. ஒரு சகோதரன் அத்தனை பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. என் சகோதரன் சொல்லுவாங்க உடனே 2500 ரூபாய் கட்டி உடனே விளையாடுறேன். அதுக்காக நான் ஒரு எனக்கு தெரியாது நல்லா பாருணும் பெரிய பாடம் ஆண்டவருக்காக நான் பாடுறேன். கஷ்டப்பட்டு பிடிச்ச பாட்டேன். நீங்க கஷ்டப்பட்டு ஓகே
உமக்கும் எனக்கும் உள்ள சொந்தம் அது எந்த பந்தமும் பிரிக்காதையா. உமக்கும் எனக்கும் உள்ள சொந்தம் அது எந்த பந்தமும் பிரிக்காதையா. அனாதையாய் நான் அடைந்த போது அடைக்கலம் எனக்கு தந்தீரையா. அனாதையாய் நான் அடைந்த போது அடைக்கலம் எனக்கு தந்தீரையா. தாயும் தந்தையும் ஆராய்ச்சி என்னை சீராட்டி உனக்கு எனக்கு உள்ள சொந்தம் அது எந்த பந்தமும் பிரிக்காதையா. வாழும் உமது சிங்காசனம் உமது பாதப்படி. வாழும் உமது சிங்காசனம் உமது பாதப்படி. ஆவி என்னை தேடி வந்தேன் ஆசமனத்துக்கு உனக்கு எனக்கு உள்ள சொந்தம் அது எந்த பந்தமும் பிரிக்காதையா. கண்மணி போல காப்பவனே கருத்தோடு என்னால் விசாரித்த. கண்மணி போல காப்பவனே வாக்காமல் என்னை தலையாக்கி உள்ளாக்காமல் என்னை வேளாக்கி. உமக்கு எனக்கு உள்ள சொந்தம் எந்த பந்தமும் பிரிக்காதையா. உமக்கு எனக்கு உள்ள சொந்தம் அது எந்த பந்தமும் பிரிக்காதையா. வார்த்தையின்படி ஆண்டவரே சத்துருக்களின் சேனைகளை அழித்து போடுகிற ஒரு தேவ மனுஷனாக ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் ஆண்டவருடைய காரியங்களை செய்யத்தக்க அளவு பலப்படுத்துவீராக. விசுவாசத்தினால நிரப்புவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாம் உடைய சந்தோஷத்தினால நிரப்புமா. எத்தாவுடைய வழிகளை கற்றுக் கொடுப்பீராக. புதிய வருஷத்திலே ஆண்டவரை புதிய காரியங்களை ஆசீர்வாதமுள்ள காரியங்களை ஆண்டவரை சகோதரன் அனுபவிக்கும்படியான கிருபைகளை நீங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வருஷங்களை ஆண்டவருடைய நன்மையால நீங்க நிரப்புவீங்க. காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தாவியானவரை கேன்சருடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. அதை ஆண்டவரை இந்த மாதிரி கொண்டு என்ன செய்ய சுத்தம் கொண்டீரோ அதை இவருடைய நாட்கள்ல அனுபவிக்கத்தக்கதான கிருபையினால விசுவாசத்தினால நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சபையினராய் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். எத்தாவியானவரை சொல்லுடைய ஆசீர்வாதத்தினால மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிலைப்படையும்படியாக
ஜெபிக்கிறோம்.